எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரிகாலன் என்பவர் வந்து ஒரு யூடியூபர். அவர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்காரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து தாவேகாக்கு ஆதரவா வந்து வாதாடிய வந்து பாஜக அட்வொகேட் அவர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாரு. அதாவது அங்க என்ன நடந்துச்சு அவர் சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா பதில் கேள்வி கேட்கிறாரு. போலீஸ்லாம் இருந்துச்சு அப்படி எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நேர்த்தியான நேர்மையான கொஸ்டின் வந்து கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா அங்குள்ள சுப்பையான்றவர் பாத்தீங்கன்னா தடுக்கிறார். நீங்க எப்படி நீ கேள்வி கேட்கலாம், நான் தான் கூட்டு வந்தேன், நீ எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி கேட்கறது தான் பத்திரிகையாளரோட வேலை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமா இறங்கி அந்த பாத்தீங்கன்னா அந்த யூடியூபர் கரிகாலன் அவர்களை வந்து சங்கத்தை பத்திரிகையாளர் சங்கத்தை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இது வந்து எப்படி இதுங்க, இது ஆணவத்தின் உச்சங்க. அப்புறம் வந்து புதிய தலைமுறை சேனல்ல ஒர்க் பண்றது சுப்பையான்றவர். அது புதிய தலைமுறை நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாவே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய்க்கு ஆதரவா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அவங்கள பேசி வச்சு விஜயை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது, அப்படி கேள்வி கேட்டா அவன் சங்கத்தை விட்டு நீக்கிறேன்னு சொல்லிட்டு எதனா வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஒருத்தர் கேள்வி கேட்க வேண்டிய கடமை, பத்திரிகையாளர்னா யாருங்க, கேள்வி கேட்கறதுதான் ஒரு வேலை. அவர் எப்படி வந்து நீ நீக்குவீங்க நீங்க? இதுனா அநியாயமா இருக்குது. இது இந்த சங்க தலைவர் வந்து சிந்திச்சு செயல்படணும். அது எப்படி வந்து நீங்க எல்லாரும் ஓட் லிஸ்ட் வந்து யாருக்கு, அதாவது ஓட்டு போட்டு முடிவு பண்ணன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டு ஆப்போசிட்டா பேசிட்டாங்க. அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க கரிகாலனுக்கு? ஏங்க அன்னைக்கு நின்னுவங்க வந்து கரிகாலன் ஒருத்தர் தான் எதிர்த்து பேசுறாரு. அவருக்கு ஆதரவு வந்து அத்தனை சேனலும் வந்துச்சு, எந்த சேனலும் வந்து கேள்வி கேட்கல, எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்தானுங்க. ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க கேள்வி கேட்டிருக்கணும்ல. அப்ப கேள்வி கேட்காதவங்க கிட்ட எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த பத்திரிகையாளர்லாம். அப்புறம் இது அநியாயமா இருக்குது. இது அது எப்படி நீங்க வாக்கெடுப்பு எடுத்து வந்து நீங்க வந்து கணக்கு எடுத்து இல்ல வந்து கரிகாலனை வந்து நீங்க வந்து நீக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்க? என்னங்க அங்க இருக்கணும் சப்போர்ட் ஃபுல்லா வந்து விஜய் பக்கம் இருக்கு. அப்புறம் கரிகாலன் பக்கம் எப்படி எத்தனை பேருக்கு வந்து கை தூக்குவாங்க? இது அநியாயத்தின் உச்சங்க. அது ஏன்னா நீங்க வந்து அன்னைக்கு கரிகாலன் வந்து கேள்வி கேட்கிறாரு, தடுக்கும் வகையில் வந்து சுப்பையா வந்து கேட்கிறாரு, நீ உன் காடுன்னு கேட்கிறாரு. அங்க வந்து அவர் அசிங்கப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாங்க. அப்ப வந்து நீங்க பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து நீங்க அவர் சுப்பையா மேல நடவடிக்கை எடுத்துக்கணுங்க. ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு அட்வொகேட் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடி பேசுறாரு. அது அவரு தரப்பு நியாயமா இருக்கலாம். பட் ஆனா பத்திரிகையாளர் தரப்பு நேர்மையா வந்து கேட்கறதுன்னு செய்வாங்க. அதுனா வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடந்துக்கிறது, இதெல்லாம் என்னங்க? அது ஆணவத்தின் உச்சங்க. அது இந்த பத்திரிகையாளர் சங்க தலைவரும் சரி, அங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி சரி, யாரும் சரி, தயவு செய்து இது வந்து நேர்மையே கிடையாதுங்க. இது வந்து தயவு செய்து வந்து நீங்க மறுபரிசீலனை செஞ்சு கரிகாலன் அவர்கள் மீண்டும் சேர்க்கணும்ன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன்.